ஆஹா, வணக்கம், வணக்கம், வணக்கம். சொல்லுங்க. அவரா எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, எங்க மலைக்கு போனீங்க போல தெரியுது. ஆமா போறதுக்கு? போயிட்டு அத அத வேலி கம்பி போல அ வேலி சுத்தி வந்து கம்பி வேலி ஆ, போட்டதுக்கு அப்புறம் நான் அங்கேயே போலான்னு இருக்கேன். அங்கேயே போய் இருந்து தங்கி கம்பி வேலி போட்டுட்டு அப்புறம் உயிர் வேலி உள்ள வச்சிரலாம். சரி, 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 சரி. ஏன்னா, இந்த மான எதிர்கொள்ளணும்னா அதுக்கு வேலை பண்ணணும்ல. ஆ. ஆம். ம், 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 ம். மான் கூட்டத்துல உட்கார்ந்துட்டு நீங்க உயிர் வேலி வைக்க முடியாது. மான் கூட்டத்துக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு உயிர் வேலி வச்சீங்கன்னா, உயிர் வேலி தென்பட்டு போயிருது அது. அப்ப அந்த கண்டிப்பா. கம்பி வேலி போட்டோம்னா, அப்புறம் நாம அந்த வேலைய செய்யலாம். அதுக்கு தான் நேத்து போயிருந்தேன். அது வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. கன்னியாகுமரிலருந்து வந்திருந்தாங்க. அவங்க கடுமையான சர்க்கரை நோயாளி. நான் 3 நாள்ல குணமாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். சூப்பர். ம், 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 ம். 3 நாள்ல கட்டுப்படுத்திறலாம். இப்ப சர்க்கரை நோய சிறுநீரகம் பிச்சுட்டு போகுது பாருங்க, அவனையெல்லாம் ஒரே நாள்ல கட்டுப்படுத்தி 6 மாசத்துல எந்த நோயும் இல்லாம பண்ணிறலாம். ஒருத்தர பண்ணேன் நானு. அ ஒருத்தர நான் பண்ணுனேன். நான் அந்த அந்த படம் கூட நான் அனுப்பிச்சிருப்பேன். அவரு பேரு நாகராஜன் பேருங்க. 10 வருஷமா சிறுநீர் நிக்காம போயிட்டு இருக்குதுங்க. சாகாம இருக்கான் பாருங்களேன். அப்புறம் அவன் வந்தான். வரும்பொழுது அப்புறம் அவனுக்கு சொல்லிக் குடுத்தேன். இந்த மாரி சாப்பிடணும். ஒரே நாள்ல சிறுநீர் போக்க கட்டுப்படுத்தியாச்சு. படிப்படியா, படிப்படியா அகத்தை பண்ணணும். ஒரே நாள்ல நிறுத்தியாச்சுங்க. 20 வருஷம், 10 வருஷமா சிறுநீர் போறத ஒரே நாள்ல நிறுத்தியாச்சு. சூப்பர். இதுதான் வந்து இதுதான் திருவள்ளுவருடைய வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு. அந்த ஜீரண நீர் எப்படி அப்புறம் அவன் பசிய கண்ட்ரோல் பண்ண தெரியல. அப்புறம் அவனுக்கு ஒண்ணும் இல்லையே. அவனுக்கு வந்து அ அவனுக்கு என்ன பண்ண பசிய கண்ட்ரோல் பண்ண தெரியல. நெஞ்சு எரிச்சல் பயங்கரம். தண்ணி தாகம் அடக்க முடியல. ஒரே மணி நேரத்துல தண்ணி தாகத்த அடக்கியாச்சுங்க. ஆ, ஒரே மணி நேரத்துல தண்ணி தாகம் அடத்தி, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் குடிப்பானுங்க. அப்பா! காரணம் உள்ள இருக்க அந்த கொலை எரிச்சலுங்க. அந்த நெஞ்சில் ம். வரைக்கும் எரியுதுங்க. நெஞ்சு, உணவு பாதை, நெஞ்செரிச்சல், இரைப்பை எல்லாம் திகு திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. எதுவுமே திகு திகுன்னு எரியிறப்ப யாருமே கட்டுப்படுத்த முடியாது. யாருமே அப்ப என்ன கண்டிப்பா. நெனைக்கும்னா, அந்த தாகத்த அடக்க தெரியாதனாலயும், 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் குடிக்கிறனால, அது குடிச்சா தான் குடிச்சோம்னா 1/2 மணி நேரம் தான் ஒரு 10 நிமிஷம் தான் அந்த எரிச்சல் அடங்குற மாரி தெரியுங்க. மறுபடியும் எரிச்சல் வந்துருங்க. மறுபடியும் ஓகே. அதுக்குள்ள அந்த 1க்கு வெளிய போயிருங்க. அந்த 1க்கு போறது அந்த 1க்கு போறது வந்து அ அப்ப 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1க்கு போயிட்டே இருங்க. குடிச்ச தண்ணி வெளிய போகணும்ல, அது வெளியேத்திரும். வெளிய போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எரிச்சல் புடிச்சுக்கும். இது எப்படியாவது குணமாக்க முடியுமா உங்கனால? அது எப்படி? நான் குணமாக்குனேன். ம், 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 ம். வீட்டுக்கு போறதுக்குள்ள சிறுநீர் போக்கு வந்து ஒரு நாளைக்கு பகல்ல வந்து 24 தடவ போவான். இரவு 24 தடவ போவான். 48 தடவ போவான். அவன் 11 மணிக்கு இங்க அடேயப்பா! வந்தான். 2 மணி நேரம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிக் குடுத்தேன். முதல்ல பசி அடக்கறதுக்கும், தாகத்த அடக்கறதுக்கும் உடனே மருந்து குடுத்தேன். என்ன மருந்து குடுத்திருப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பசியும் தாகத்த அடக்கறதுக்கு என்ன மருந்து குடுத்திருப்பேன்னு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி வரக்காப்பி, வந்து பொரிகடல அதேதான். அன்னைக்கு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா? அதேதான். பொரி 50 கிராம், வேர்க்கடல அதேதான். பொரி 50 கிராம், வேர்க்கடல 50 கிராம். அதெல்லாம் அதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் நமக்குள்ள தான் இருக்கணும். ஆமா, ஆமா. அத கலக்கி கொஞ்சோண்டு வெங்காயத்த அவனே வெங்காயத்த வாங்க சொன்னான். கடையில போய் வெங்காயத்த வாங்கிட்டு வான்னான். வெங்காயம் வாங்கிட்டு ஆ, பொருட்லாம் எல்லாம் கீழ ஒரு மளிகை கடை இருக்கு. அங்க போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து ஆ, அவன் முன்னாடியே நல்லா கலக்கடான்னான். கலக்கி போட்டு, வெங்காயத்த போட்டு, கொத்தமல்லி போட்டு கலக்கி சாப்பிடுங்கன்னு ஆ, சொன்னேன். சாப்பிட்டேங்க ஆ, பசி நின்னு போச்சுங்க. கொஞ்சம் தாகம் ம், நிக்குதுன்னேன். அப்படியே அப்புறம் கொஞ்சம் மறுபடியும் என்ன பண்ணேன், 2 மூணா பிரிச்சு வச்சுட்டேன். நான் இந்த 1 மணி ம். நேரத்துக்கு 1 மணி நேரம் பேசுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னேன். அப்புறம் மறுபடியும் 1 மணி நேரம் பேசிட்டே போய் மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் குடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் ம். இறக்கிடுதுங்களா, இந்த மாரி 3 மணி நேரத்துக்குள்ள 3 தடவ குடுத்துட்டேன். அவ்வளவுதான் பசி ஆ, நின்னு போச்சு, தாகம் நின்னு போச்சு, 1க்கு நின்னு போச்சு. அப்ப நம்ம குருகுல மந்திரம் ஒண்ணு இருக்கு. ஆ அதேதான். கா காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அதேதான். அருந்தி அதையும் சொல்லிட்டேன். காலை முதல் அவர் என்ன தெரியுமா? சாதாரண கூலி தொழிலாளிங்க. நான் சொன்னேன், "இதுக்கு மேல நீ ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கோ. ஆனா இதுதான் வைத்தியம். ஏதாவது நீங்க சைவம் ந சாப்பிட்டாலும் சரி, அசைவம் சாப்பிட்டாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சாப்பிட்டீன்னா, இதே மாரி பயிற்சி பண்ணி, அதையும் எடுத்துரு, இதையும் எடுத்துரு. இதுதான் அறிவு. அவ்வளோதான். இப்படி பண்ணீன்னா 100 ஆண்டுக்கு உயிர் வாழலாம். இல்லைன்னா பாட கட்டிக்க" அப்படின்றானுங்க. பாடு கட்டிக்கோன்ட்டு நான் சொல்றேன் ம். திங்க வேண்டாம்ன்னு சொல்லல. அத தின்னீன்னா, இந்த மாரி பயிற்சி பயிற்சி பண்ணி வெளிய எடுத்துரு. அது தப்பா அது அவ்வளோ வந்து அது ரத்தத்த கெடுக்கும். நான் சொல்றது ரத்தத்த கெடுக்காது. இப்ப அதையும் சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான். இதையும் செஞ்சுக்கோ. சரியும் பண்ணிக்கோ, தப்பும் பண்ணிக்கோ. இப்படியே பண்ணி பண்ணி பார்க்கிறப்ப, உனக்கே ஒரு நடுநிலையான எண்ணம் வருடும் பொழுது, முடிந்த அளவுக்கு அந்த பழைய உணவுகளின் மீது நம்பிக்கை போயிரும். அதுவரைக்கும் நான் சொல்ற மாரி செஞ்சுட்டு வா. அதுக்குள்ள உடல்ல இருக்கிற எல்லா நோய்களும் போயிரும். பசி அமைதியாயிரும்.
பசி அமைதியாயிட்டா நீ அவ்வளவு. வந்து 7ஆம் அறிவு. பகுத்தறிவு பயன்படுத்தி பகுத்தறிவு பயன்படுத்து. இப்ப நீ ம், தின்னுட்டே ம். இருந்தீன்னா அது 5ஆம் அறிவு. எவன் வாய் ருசிக்கு திங்கிறானோ அது 5ஆம் அறிவுன்ட்டேன் நான். எவன் வாய் ருசியை பயன்படுத்தி சோத்துக்கு உப்பு போட்டு திங்கிறது, சோத்துக்கு புளி போட்டு திங்கிறது, சோத்துக்கு எண்ணெய் போட்டு திங்கிறது, சோத்துக்கு குழம்பு ஊத்தி எவன் சோத்துக்கு குழம்பு ஊத்தி திங்கிறானா, அத்தனை பேரும் 5ஆம் அறிவுன்னு அர்த்தம். அப்ப உலகத்துல அத்தனை பேரும் 5ஆம் அறிவோட தான் இருக்கானுங்க. ஒருத்தன் கூட 6ஆம் அறிவு இருக்கிறது இல்ல. அவ்வளவுதான். ம். சரி சொல்லுங்க. உங்க அறிவு சொல்லுங்க. போயிட்டு வந்தாச்சு. மழை கொஞ்சம் பேஞ்சிருக்குது. ஆ, கொஞ்சம் பச்சை அடிச்சிட்டு இருக்குது. அங்க 5G நெட்வொர்க் வந்துட்டா போயிருவேன். 4G எடுக்குதுங்க. 5G வந்துட்டா தினம் நான் வந்து ஒரு 10, 20 கிளாஸ் 8 கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்ப நெறைய பேர் மாணவர் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க கொண்டு அங்க போய் 3 நாள் பயிற்சி இனிமேல் சிறப்பு பயிற்சி. நம்ம 3 நாள் 2 நாள் பயிற்சியில எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அங்க போய் வர்றவனுக்கு 2 நாள் பயிற்சி குடுத்து எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அங்கேயே வச்சு. அங்க 10 ஏன் பேர் இளங்கோ தங்கலாம். தோட்டம்? அங்க 10 பேர் தங்கலாம்யா. இளங்கோ தோட்டம்? இளங்கோ தோட்டம் நமக்கு தேவையில்ல. சரி, சரி, சரி. நம்ம இடத்த கொண்டு வந்துருவோம். நான் போய் இருந்தேன்னா, இப்ப பழையபடி வேலி போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் இப்ப 900 அடி வேலி போடுறதுக்கு எவ்வளோங்க வேணும்? சும்மா சாதாரண கம்பி மட்டும் போட்டுக்கலாம். நம்ம இந்த பின்னல் வழி தேவையில்ல. சாதாரணமா பழைய காலத்து முள் கம்பி இருக்குல்ல, 6 வரி வச்சு 8 அடி கம்பி ம். வச்சுக்கலாம். 6 வரி வைக்கலாம். 6 வரி வச்சு அப்புறம் குறுக்கால கம்பி கிம்பி வெட்டி சதுரமா வந்துரும். அது போதும். அதுவே 20 வருஷத்துக்கு வரும். அதுவே அதுக்கு 50, 60 ரூபாய்க்கு மேல வந்துரும். 900 60,000 வந்துருமா? வரும். கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஐயா. எங்கேயாவது சரிங்கய்யா. ஒரு பழசு இருந்தாலும் சரி, புதுசு இருந்தாலும் சரி, மலிவா இருந்தா அப்படியே வண்டியில போட்டு எடுத்துட்டு வந்தா செஞ்சு விட்டுறலாம். சரியா? ம். வாங்க 2, 3 நாள் சரி. வந்து 2, 3 நாள் தோட்டத்துல இருங்க. நம்ம பண்ணிக்கலாம். இல்ல வரேன், வரேன். வந்து நம்ம செய்வோம். ஆமா. அது ரேட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அது வாங்கிரலாம். சரிங்களா? சரி, சரி, சரி. அங்க திருச்சியில தயாரிக்கிறாங்க. மலிவா தயாரிக்கிறாங்க. கோயம்புத்தூர்லயும் தயாரிக்கிறாங்க. ம். ம். நம்ம கல்லு போட்டுறலாம். ஒரு ஆளுங்க வச்சு எல்லாம் ஆளுங்க வச்சு பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஆளுங்கள வச்சு பண்ணிக்கலாம். பண் பண்ணிரலாம், பண்ணிரலாம். என் வீடு கட்டி குடுத்தான்ல, அவனவே புடிச்சுக்கலாம். அட குழி தோண்டுறான்னா, எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. காசு குடுத்தா செய்றானுங்க. அவ்வளவுதான். ஆமா. ஒரு எப்படியும் 2, 3 நாள்ல போட்டுறோம். 900 அடி தானே 2, 3 நாள்ல போட்டுறலாம் இல்லையா? போட்டுருவோம். அது என்ன 100 குழி எப்படி இருந்தாலும் 10 அடிக்கு ஒண்ணு போட்டுக்கலாம். யோசனை பண்ணுங்க. 900 அடிக்கு எத்தன எத்தன யோசனை பண்ணுங்க. 900 அடி இருக்குதப்பா, 10 அடிக்கு ஒண்ணு போடலாமா? 9 அடிக்கு ஒண்ணு போடலாமா? எத்தன முட்டுக்கால் குடுக்கலாம்ன்னு கேளுங்க. எப்படியும் 10 அடிக்கு ம், எப்படியும் ஒரு 50 அடிக்கு ஒரு முட்டு குடுக்கணுங்க. 50 அடிக்கு 2 முட்டு குடுக்கணும். ம், 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 ம். பார்த்தீங்கன்னா, அதுக்கே வந்து ஒரு 20 முட்டு வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 120 கால் தேவைப்படுங்க. 120 கால் தேவைப்படும். ம், ம். அப்புறம் ஒரு 30 தேவைப்படும். எப்படியும் 120 கால் தேவைப்படும். இன்னும் கல்லு கால் போட்டுக்கலாம். இந்த இரும்பு கால் போட்டுக்கலாம். கல்லு கால் போட்டா 100 வருஷத்துக்கான ஒண்ணும் ஆகாது. நல்ல 1 அடி இல்ல 1 1/2 அடி 2 அடி உள்ள இறக்கி நட்டணும். அதுக்கு மிஷின் இருந்தா மிஷின் நம்மட்ட ஐயாட்ட இருக்குது. மிஷின் தோண்டி தோண்டி எடுத்துரலாம். ஆமா, சின்னசாமிட்ட ஒரு மிஷின் இருக்குது இல்லையா? டர்ருன்னு ஓட்ட போடுறது. அத எடுத்துட்டு வந்துரலாம். ஆமா, ஆமா. பெட்ரோல் போட்டு விட்டு அடிச்சே விடலாம். கரண்ட்லயே வந்துருச்சுங்க. கரண்ட்ல ஓடுறதெல்லாம் வந்துருச்சு. கரண்ட்ல ஓடுறதெல்லாம் ஓ, ஆமா ஓ, ஓ. நீங்க வச்சிருக்கீங்களா? வாங்குனீங்கல்ல? ஏன்ட்ட இருக்கு. அது கரண்ட்ல ஓடுறதா? பெட்ரோல், பெட்ரோல்ல ஓடுறதா? பெட்ரோல். அத கூட எடுத்துட்டு வந்துரலாம். அத கூட எடுத்துட்டு வந்துக்கலாம். ஆ, எடுத்து வந்துக்கலாம். பெட்ரோல் போட்டு விட்டு ஆட்டாட்டு நாட்டியலாம். திட்டமிடுங்க. ஒரு 2, 3 நாள்ல பண்ணிக்கலாம். அப்புறம் புல்டோசர் விட்டு கொஞ்சம் வரப்பெல்லாம் உயர்த்தணும். பழையபடி கொஞ்சோன்னு ஒரு 4, 5 மணி நேரம் கொஞ்சம் தெக்கையும், வடக்கையும் வரப்பு உடைஞ்சிருச்சுங்க. அதெல்லாம் கொஞ்சம் வரப்பு நல்லா உயர்த்தி வச்சு விட்டோம்னா, அப்புறம் ஆலமரம், அரச மரம் வச்சு விட்டுறலாம். அப்புறம் எந்த மரமும் தேவையில்ல. ஆலமரம், அரச மரம். எல்லாம் 12 அடி நாத்து வச்சிரலாங்க. 12 அடி. சரி. அந்த மாரி ஒரு 10, 20 நாத்து வேற எதுவுமே கிடையாதுங்க. வெறும் ஆலமரம், அரச மரம். என்னது? அப்ப நீங்க முன்னாடியே என்ன பண்ணலாம்? ஆலமரத்து நாத்து வெட்டி போட்டு, ஆ. அது மொளக்கட்டி வச்சுட்டோம்னா, கீழ வேரோட சேர்த்து 10 அடி மரம், 10 அடி மரம் வச்சு விட்டு போயிரலாம். அது இது ஃபாரஸ்ட்லயே விக்குதுங்க. எல்லா இடத்துலயும் ஃபாரஸ்ட்லயே வைக்கிறானுங்க. ஃபாரஸ்ட்லயே 10 அடி கம்ப வச்சிருக்கானுங்க. 10 அடி நாத்தே வச்சிருக்கானுங்க. பேசாம அத வாங்கி நட்டு விட்டு போயிரலாம். அதத்தான் சொல்றேன். 10 அடி நாத்த வாங்கி அப்படியே வச்சிர வேண்டியதுங்க. ஃபாரஸ்ட்ல வச்சிருக்காங்க, தனியார் வச்சிருக்காங்க. எல்லாம் 12 அடி நாத்துங்க. போதும். நம்ம 12 அடி நாத்து போதும். அருமையா ஒரே வருஷத்துல தோப்பாயி போயிரும். அதத்தான் சொல்றேன். அந்த 12 அடி நாத்து வாங்கி வச்சிரலாம். அது என்ன விலை வந்தா போதுங்க. ஆ? அவ்வளவுதான். அதெல்லாம் கம்மியா தான் இருக்கும். ஆ. ஆமா. அந்த நாத்து வாங்கி வச்சுக்கலாம். ஃபாரஸ்ட்ல போய் வாங்கிக்கலாம். அதெல்லாம் யோசனை பண்ணி 2 பாருங்க. வருஷம். எல்லா ஃபாரஸ்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஃபாரஸ்ட் இருக்குங்க. ஃபாரஸ்ட் இல்லாத இடம் எங்க இருக்குது? அதனால நம்ம அது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் இருக்குது. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் அது வனத்துறைக்கு போய் நம்ம பட்டாவ காமிச்சோன்னா குடுறான்னா, ரேட்டு போட்டு வாங்கிக்க வேண்டியது. குடுக்க வேண்டியது. அப்புறம் அவன் என்னமே குடுப்பான். 1 ஏக்கரா இருக்குன்னா, அவன் குடுப்பான். எனக்கு 12 அடியே குடுறான்னா வாங்கிக்கலாம். ஜேசி போட்டு தோண்டிக்கலாம். ஜேசி போட்டு
தோண்டிக்கலாம் 2 வருஷத்துல அது பெரிய மரமா ஓடியாந்துரும். அதான் சொல்றேன். ஜேசி போட்டு தோண்டிக்கலாம். ஒரு 6 மாசத்துக்கு தண்ணி கட்டினா போதுங்க. சும்மா 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டினா போதும். வேலி போட்டா நாங்க உட்கார்ந்துருவோனுங்க. அவ்வளோதான். ஏன்னா மானு கீனு வராது இல்லையா? எதுவும் வராது. ஆனா இப்ப தற்காலிகமா ஒரு ஆள் வச்சிருக்கிறேன். ஒரு தற்காலிகமா ஒரு 6 மாசமா ஒருத்தர் கோழி வலை இருக்குது இல்லைங்க. அது வந்து லைனால் வலை வந்து 900 அடிக்கு போட்டுருக்காரு. போட்டு ஒரு 50 கோழி வளர்த்திட்டு இருக்காரு. சரி இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டு புரியுதுங்களா? இருந்துட்டு போறாரு. நாம இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டேன் நானு. நீ கோழி வளர்த்துட்டு இருடா நான் கம்பி வலை போட்டதுக்கு அப்புறம் மோட்டார் இருக்குது. கழட்டி வச்ச மோட்டார். அத கூட மறுபடியும் வச்சிரலாம். ஆ, ஆ, ஆ. அப்புறம் தண்ணி மட்டும் இந்த 20 மரத்துக்கு தண்ணி கட்டினா முடிஞ்சு போச்சு. எத்தன தண்ணி 6 மாசத்துக்கு தண்ணி கட்டினா அப்புறம் தண்ணியும் தேவையில்ல, ஒரு புடலங்காயும் தேவையில்ல. தண்ணியும் தேவையில்ல. ஆ. பெருசா தேவையில்ல. இப்ப ஒரு போர்ல 10 இது வந்துருச்சுங்க. ஒரு 10, 12 நகாமரம் பெரிய பெரிய நகாமரம் வந்துருச்சுங்க. அப்புறம் என்ன? அது சூப்பர். ஆ, ஆ, ஆ. வேலி ஓரத்துல 7, 8 நகாமரம் வந்துருச்சுங்க. பாருங்க அதெல்லாம் தப்பிச்சு போயிடுச்சுங்க. 7 அடி, 8 அடி போயிடுச்சுங்க அதெல்லாம். ஆ, 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 9 அடி ஆ. போயிடுது. 10 அடி போயிடுதுங்க. 10 அடி போயிடுது. அது நல்லா குளுமை தரும். குளுமையா இருக்கும். இப்ப நிழல். அதே மாரி நம்ம பூமிக்கு நடுவுல வச்சிரணும். அதெல்லாம் ஓரத்துல இருக்குதுங்க. அ சரி, சரி. அந்த சரி, வரப்பு சரி. உயரமா போட்டோம் பாருங்க. அந்த வரப்பு எங்கெங்க உயரமா இருக்கோ, அங்கலாம் எந்த மரம் சாகலைங்க ஐயா. பாருங்க. பாத்தீங்களா? அதான் அதான் அது அதுல விஷயம் இருக்கு. 5 வருஷமா தண்ணி கட்டல. எத்தன வருஷமா? ஓ! தென்னை மரம் வந்துங்க 6 மரம் உயிரோட இருக்குதுங்க. அந்த வரப்புல இருக்கிறது பூரா வரப்புக்கு வரப்பு நிலத்தடி மட்டத்துல வரப்பு உயரமா இருக்கு. நிலத்தடி மட்டத்துல ஐயா சொன்ன மாரி வச்சது பூரா உயிரோட இருக்குதுங்க அண்ணா. ஒண்ணு 6 மரம் இருக்கு. 6 மரம் இருக்குது பாருங்க. இன்னும் பாருங்க நீங்க பார்த்து நம்ப மாட்டீங்க. அ ஏதோ நம்ம பேசுறதுனாச்சும் இருக்குது விடுங்க. அது இருந்துட்டு போதுங்க. அப்ப பார்த்தாங்க நேத்து வந்து 2 பேரு அ அ கன்னியாகுமரியில வந்திருந்தாங்க. இந்த சர்க்கரை நோய் குணமாக்குறது எப்படின்னு கேட்க வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு எப்படிங்க தண்ணியே கட்டாம உயிர் வாழுதுன்னா, இதுதான் இதான் தமிழர் வேளாண்மை. வரப்பு பாரு எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. 4 அடி வரப்பு, 5 அடி வரப்பு. இந்த மாரி ம். வரப்பு போட்டு, அந்த நில மட்டத்துக்கு வரப்பு ஒட்டுன மாரி நீங்க 2 அடி அந்த தரை மட்டத்துல 2 அடி ஆழம் குழி எடுத்து, நீங்க நாத்து வச்சு விட்டீங்கன்னா, ஒரு 1 வருஷத்துக்கு தண்ணி இல்லனா கூட அந்த வரப்புல இருக்கிற தண்ணியும் அதுவே வந்து உங்களுக்கு குடுத்துரும். 2வது பூமி பூரா ஆ. தண்ணியா இருக்கும் அப்டின்னேன். அப்படின்னா வரப்பு குறைஞ்சபட்சம் 4 அடி வரப்பு இருக்குன்னு சொன்னேன். குறைஞ்சபட்சம் 4 அடி வரப்பு இருக்கணும். கண்டிப்பா. அப்படி அது அந்த தென்னங்கன்னு நடும்போது, ஆ, அந்த மம்புட்டி ஒரு கலண்ட மம்புட்டி என் கைய போட்டு நசுக்குச்சு. ஆ, எனக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எனக்கு கையில வலி இருந்துச்சு. அதுக்காகனாச்சும் ஒரு 6 மரம் உயிரா இருந்திருக்கணும். ஆ. ஓ! 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 இல்ல, இல்ல. ஓ! 6 மாதம் அவ்வளோ தப்பிச்சிருக்கு. ஆமா. ஆ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நட்டுருக்கோம். அதுக்குரிய ஆ. இருக்கணும்ல. இருந்து அ, தப்பிச்சிருச்சுங்க. நாவல் மரம் ஆ. வந்து ஜம்ப நகை மட்டுங்க அந்த பெரிய பெருசு நகரம் பெருவிரல் நீளத்துக்கு இருக்கும். அந்த நகா மரம் கூட ஒரு 6, 7 மரம் இருக்குது. மாங்கா மரம் வந்து 2 பெருசாயிடுச்சு. இது எல்லாமே அந்த வரப்பு உயர அந்த இடத்துல வச்சது தான். அதனால மீண்டும் கொஞ்சம் 2 வருஷமா கவனிக்கல இல்லையா? எப்படியே ம். கொஞ்சம் சரி பண்ணேன். சும்மா ஒரு 5 மணி நேரம் அப்புறம் ஒரு ஒரு நாள் ஜேசிபிக்கு வேலை இருக்கு. அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி விட்டுறலாம். ஒழுங்கு பண்ணிட்டு அப்புறம் வரப்பு எடுத்து நெறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 இடத்துல ஒரு 300 இடத்துல அ ஆ இது பனங்கொட்டைலாம் முளைச்சு மேல வந்துருச்சுங்க. இன்னும் விட்டு அ அந்த விட்டு போன இடத்துல மறுபடியும் ஒரு 50 கொட்டைய கொண்டாந்து போட்டு மறுபடியும் எழுப்பி விடணும். ஆஹாஹாஹா. ஓ! அதாவது வேலி பூராமே பனங்கொட்டை 2 அடிக்கு ஒரு பனங்கொட்டை போட்டுருக்கேன். 3 அடிக்கு ஒரு பனங்கொட்டை போட்டுருக்கேன். எல்லாம் முளைச்சிருச்சுங்க. சரி. முளைச்சு மேல அந்த வந்துருச்சு. அந்த முள்ளு கொண்டாந்து நட்டமே அதெல்லாம் ஒண்ணும் தாக்கு பிடிக்கல. எல்லாம் உயிரோட இருக்குதுங்க. தண்ணி சத்து இல்லனால இருக்குங்க. நான் 2 வருஷம் தண்ணி கட்டாதனால, அ அது ஓ! தண்ணி சத்து அப்புறம் அதுக்கு கொஞ்சம் வாரி எடுக்கணும். சும்மா 1 அடிக்கு வாரி எடுத்துவிட்டு, இங்கிருந்து தண்ணி விட்டோம்னா அப்படியே சொட்டு நீர் போட்டுற வேண்டியதுதான். என்னது? ஆனா உயிரா இருக்கு எல்லாம். எல்லாம் உயிரா இருக்குங்க. ஒரு இல்லைங்க. 1 மாசத்துக்கு சொட்டு நீர் போட்டா போதுங்க. எல்லாம் உயிர் பிடிச்சுக்கும். ஒரே 1 மாசம். பத்தன்னு எந்திரிச்சிரும் அப்படியே. அது குப்புன்னு எந்திரிச்சு முயல் கூட உள்ள வராது. அதுதான் ஐடியா பண்ணியிருக்கேன். நான் போய் போர்ல பாருங்க. எல்லா வசதியும் இருக்குதுல்ல. போர் அப்புறம் என்ன? மின்சாரம் இருக்குது. 4G பிரைவேட் ஏர்டெல் நல்லா எடுக்குது. ஜியோ நல்லா எடுக்குது. பிஎஸ்என்எல் தவிர எல்லாமே நல்லா எடுக்குது. அப்புறம் என்ன விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யோசனை பண்ண ஒரு நாள் போவோம். சின்னசாமி ஆ. வீடு கட்டிட்டே இருக்காரு. கட்டுறாரு 2 வருஷமா கட்டிட்டு இருக்காரு. என்னதான் கட்டாருன்னு தெரியல. என்ன ஹெவி பட்ஜெட்டா? என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட இருக்கு 1,00,00,000 எப்படியும் 50,00,000க்கு மேல தாண்டும் மாட்டு தெரியுது. அடேங்கப்பா! 50,00,000 சூப்பர். போட்டு வீடு ம். கட்டுறது என்ன கணக்கு அதெல்லாம். ரீவான்ஸ் இருக்கட்டும். நம்மள்ல ஒரு ஆள் நல்லா இருக்கிறது நல்லது தானே. ஆமாமா. ஆனா அது வந்து யாராவது தங்கறதுக்கு தனி ஒரு ஹாலே கட்டியிருக்காருங்க. அது 50 பேர் தங்குற மாரி பெரிய ஹால் ஒரு பெரிய ஒரு கட்டியிருக்காரு. ஆ 15 அடிக்கு 15 அடிக்கு 50 அடி நீளத்துக்கு ஒரு கட்டியிருக்காரு. அது வந்து யோகி நம்ம மாரி ஆளுக்கு போய் தங்கறதுக்குன்னு தனியா கட்டியிருக்காரு. அப்புறம் குகை ஒண்ணு அ கட்டியிருக்காரு. குகையில போய் தியானம் பண்றதுக்கு ஒரு குகை ஒண்ணு கட்டியிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி டேங்க் கிட்டயா? வீட்டுக்குள்ளேயே கட்டுனாரு. வீட்டுக்குள்ள குகை. ஓ!
நிலத்தடி மட்டத்துல சித்தர்கள் உட்காருவாங்களே நிலத்தடி மட்டத்துல, அந்த நிலத்தடி மட்டத்துல. அது எங்க அந்த தண்ணி டேங்க்ட்டலாம் கட்டுறேன்னாரு. அங்க பெரிய அந்த தண்ணி நடுவுலயே தேக்கி இருக்கு. அந்த வீட்டுக்கு நடுவுலயே இருக்கு. பெரிய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு நடுவுலயே இருக்கு. வீட்டுக்கு நடுவுல ஓ! கீழ 10 அடி ஓ! குழி வெட்டி அங்கிருந்து சுரங்க பாதை மாரி வச்சு கீழ இறங்கி போகணும். ம். பார்றா! அங்கிருந்து குழாய் வச்சு, அந்த குழாய் காற்றோட நேரா அது 50 அடி உயரத்துக்கு மேல காத்தோட்டம் மேல போகுது. அங்கிருந்து குழாய் வச்சு காத்தோட்டம் மேல போகுது. அது பெரிய கட்டடத்துக்கு மேல போகுது காத்தோட்டம். உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. உள்ள இருக்கிறது சுரங்க பாதை வழியா இதுல இறங்கணும். ம். அங்க போய் அவரு உட்காந்துக்கிறலாம். இன்ஜினியர் தானே? ஆ, அல்ல அவரு இன்ஜினியர் தானே. அவரு அதனால தெரியும். அந்த வடிவமைப்பெல்லாம் கரெக்ட்டா போட்டுருவாரு. பண்ணிட்டேன். போய் பார்த்தேன். போய் பார்த்துட்டு தான் இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம ம். மழை கீழ 2, 1 மழை பெஞ்சிருக்கா நம்ம தோட்டத்துல? ஒரே ஒரு மழை பெஞ்சிருக்குங்கய்யா. மரம்லாம் ஆனா தெம்பா தான் இருக்கு. திருப்பி நான் அந்த பவர் டில்லர் வச்சிருக்கல, அத வச்சு உழுது போட்டுட்டேன். ஒரு ஆ, ஆள வச்சுக்கிட்டு, ஆ, உள்ள உழுது வச்சுட்டேன். ம். அதனால மரம் எல்லாம் கொஞ்சம் தெம்பா தான் இருக்கு. நல்லா பெருசாயிருச்சு. சரி. இப்ப பெருசாயிருச்சு. இந்த பனை மரத்த வச்சு விடுங்க. பனை மரம் உங்க 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 இடத்துலயே 10, 15 மரம் இருக்கு இல்லையா? பனம்பழம் உழுகுது இல்லையா? அத எடுத்து போட்டு விடுங்க. அதான் போடணும். அந்த எல்லாம் பழம் ரெடியா இருக்கு. போட்டு விட்றேன். உங்க எத்தன 6, 7 மரம் இருக்கு இல்லையா? காய்க்கிற மரம். இப்ப 7, 8 மரம் இருக்கு காய்க்கிற மரம். அப்புறம் மத்த மரம்லாம் இருக்கு. ஒரு பனை மரத்திலேயே ஒரு 15 மரம் இருக்கும். ஆமா. 15, 16 மரம். இந்த இடம் காய்க்கிற பனம்பழத்துல கீழ விழுந்ததுக்கு அப்புறம், புரியுதுங்களா? முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு 10க்கு 10 அல்லது ஒரு 4க்கு 4 ஒரு 10 அடி நீளம், ஒரு ஒரு 10 அடி நீளம், ஒரு 4 அடி அகலத்துக்கு உயரம் வந்து ஒரு 3 அடி உயரத்துக்கு மண்ணு கூட்டு போடுங்க. மணல் அந்த மண்ண தூக்கி போட்டு, அந்த விழுகிற பழத்தெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மண்ணுல வச்சு நாம வந்து நாத்து பண்ண மாரி செஞ்சு, அதிலிருந்து கடைசியில விளந்ததுக்கு அப்புறம் அத தூக்கி என்ன பண்ணோம்னா, அத தூக்கி வந்து கடப்பாரைல ஓட்டைய போட்டு இறக்கி விட்டுறலாம். புரியுதா? ஆ. அப்படி பண்ணிக்கலாம். நாற்று பண்ணிக்கலாம். என்னது? சரிங்கய்யா. அல்லது அல்லது என்ன பண்ணலாம் தெரியுங்களா? பனங்கொட்டைய இப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி என்ன பண்ணலாம்னா, பெரிய பிளாஸ்டிக் பை இருக்கு இல்லையா? 1 கிலோ பிடிக்கிற ம். பிளாஸ்டிக் பை 1 கிலோ பிடிக்கிற பிளாஸ்டிக் பை இருக்கு இல்லையா? அந்த 1 கிலோ பிடிக்கிற பிளாஸ்டிக் கடையில விக்குது இல்லையா? அது வாங்கிக்கலாம். 1 கிலோ 1 1/2 கிலோ பிடிக்கிற மாரி பிளாஸ்டிக் பை. அத வாங்கி தோட்டத்து மணல் உள்ள மண்ண போட்டு நம்ம பனங்கொட்டை போட்டோம்னா, அது எங்கேயும் போகாது. நம்ம அப்படியே தூக்கி உரைய கட்டுக்குள்ள வச்சிரலாம். புரியுதுங்களா? அவ்வளோதான், அவ்வளோதான். ம், ம், ரொம்ப ம். எளிமையான முறைங்க. வேணும்பா? அது ரொம்ப எளிமையான முறை தான். ஆமா. அந்த 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 பையனுடைய உயரம் மட்டும் 1 1/4 அடி இருக்கணும். 1 1/2 அடி இருக்கணும். 1 1/4 அடி இருக்கணும். அது 1 கிலோ 2 கிலோ வெங்காயம் போடுறோம் பாருங்க. 1 கிலோ 2 கிலோ வெங்காயம் போட்டு குடுக்குறேன் பாருங்க. அந்த 5 கிலோ பிடிக்கிற பையெல்லாம் இருக்குது. பிளாஸ்டிக் பை. புரியுதுங்களா? ஆ, ஆ. மளிகை க மளிகை ம், கடை பை. பொரி போடுறோம்ல ம். கெட்டியா வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த மாரி ஒரு 200, 300, 400 பை வாங்கிக்கலாம். அதாவது நீங்க ஒரு 3 அடிக்கு ஒரு கொட்ட போடுங்க. 3 அடிக்கு சரி, சரிங்க. நம்ம நாத்த ரெடி பண்ணி நம்ம வீட்லயே நம்ம இந்த குடிசை வச்சிருக்க அந்த குடிசையில போட்டு விட்டுறலாம். குடிசை வச்சிருக்கீங்களா? அதுல வச்சு விட்டுறலாம். ம், 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 ம். 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊத்துனா போதும். அப்படியே முளைச்சுக்கும், குப்புன்னு வந்துரும். அப்புறம் நாம என்ன பண்ணலாம்னா வச்சு விட்டோம்னா, அ அது அப்புறம் சொட்டு நீர் போட்டுருங்க. சொட்டு நீர் போட்டீங்கன்னா, சொட்டு நீர் போட்டீங்கன்னா, நீங்க 15 வருஷம் வர்றதுல வந்து 9 வருஷத்துலயே வந்துருங்க. 8 அல்லது 9 வருஷத்துல வந்துரும். என்னது? ஓ! வந்துரும். ஆ, 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 ஆ. தண்ணி ஒழுங்கா இருந்துட்டே இருந்ததுன்னா 9 வருஷத்துல காய்ப்புக்கே வந்துரும். ஆ. ம், ம். அப்புறம் அது 200 வருஷத்துக்கு உயிரோட நிக்கும். எவனும் உள்ள நுழைய சூப்பர். முடியாது. எவனும் உள்ள அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ம். 3 அடி வரப்ப நெருக்குச்சப்ப என்ன ஆகுங்க? யானை, கீனை, பூனை எவனும் உள்ள வர முடியாது. உள்ள வராது. கருக்கு ஏறிடுதுன்னு வச்சுக்கங்க. கருக்கு ஏறிடுதுன்னு உள்ள கழுத்தெல்லாம் அறுத்து எடுத்துரும். எடுத்துரும். கருக்க வெட்டவே கூடாது. மரத்த அந்த இத மட்டும் அது அந்த கத்தி மாரி இருக்கிறத மட்டும் விட்டுட்டோம்னா, யானையெல்லாம் கிழிச்செறிஞ்சுட்டு போயிரும். ஆ யானை பயந்துருங்க. தொட்டுச்சுன்னா பழமா இருக்கு. அப்படியே பழம் மாரி அறுத்து எடுத்துரும். எடுத்துட்டு போயிரும். அதோட நம்ம இண்ட முள்ளு வச்சு விட்டோம்னு வச்சுக்கங்க, எவனும் வர முடியாது. இண்ட முள்ளையும் சேர்த்து உள்ள அடிச்சு விட்டுறணும். இண்ட முள்ளு இந்த சொட்டு நீர் போடுறப்ப இண்ட முள்ளு வச்சு விட்டுருங்க. நீங்க இண்டு இருக்குல்ல, இண்டையும் வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுருக்கேன். அப்ப இந்த கலாக்கா மரம் ஒரு 10 மரம் போட்டேன் வந்துருச்சு. அருமை, அருமை, அருமை. கலாக்கமரம் வந்துருச்சு. அடேடடடா! அருமை, அற்புதம், அற்புதம், அற்புதம். ம். பெருசு பெருசா இருக்கு. நல்லா இப்படி உருண்டை உருண்டையா. ஆ அ ஒரு ப ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஒரு 3 அடி வளர்ந்திருக்குமா? 3 அடி, 4 அடி? இல்லங்கய்யா. அது இப்ப நல்லா புதர் மாரி பெருசா வந்துருச்சுங்கய்யா. ஒரு ஆள் ஆ அழுத்திக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த பழத்த எடுத்து நாத்து போடுங்க. புரியுதுங்களா? அது அருமையான ஐடியா. அந்த பழம் கருப்பு பழம் ம். வந்ததுக்கப்புறம், நாம அந்த புழிஞ்சு விட்டு நாத்து எடுத்துறலாம். ஒரு 200, 300 நாத்து எடுத்து விட்டு, இதையும் சொட்டு நீர் போட்டு அந்த பனங்கொட்டை போடுறப்ப அதையும் வச்சு விட்டுறலாம். புரியுதுங்களா? அது நல்லா ஊசி மாரி எவ்வளோ நட்டு முள்ளு இருக்கு. ஆமாங்கிறேன். குருவி வந்து கூடு கட்டுங்க. முயல் கூட உள்ள வரக்கு பயப்படுங்க. அப்ப என்ன பண்ணணும் தெரியுங்களா? நீங்க அப்படி பண்ணி விட்டுருக்கீங்க. இந்த பனங்கூட நட்டுறப்ப, இப்பவே திட்டமிடுங்க. புரியுதுங்களா? அ
காய் சக்கையான விலைக்கு போகுங்கய்யா. இது பெங்களூர்ல நல்ல ரேட்டுங்க, பெங்களூர்ல. ஆமா. அந்த கேக்குக்கு பூரா அதான் வைக்கிறேன். ஆ அதுக்கு பேரு அதுக்கு தான் செர்ரிங்கிறோம் பாத்தியா செர்ரி. செர்ரி தான் அதுக்கு பேரு செர்ரின்னு சொல்றான். அதத்தான் பாகுல ஊற வச்சு சாயம் கட்டி மேல அந்த கேக்குக்கு மேல வைக்கிறான். அத குயின்க்கு அத வைக்கிறான். அதான் விஷயமா இருக்கு. ரொம்ப நல்லதுங்கய்யா. ரொம்ப சந்திச்சு பேசியிருக்கீங்க. அப்புறம் நன்றிங்கய்யா. சரிங்கய்யா. மீண்டும் வச்சுர்றேன். மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? நன்றி, நன்றி. சரிங்கய்யா. ஆ.